ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தான் அந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை முதல்ல வருது. மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கி, ஜலத்தில் மீன்களையும் ஆகாயத்தில் பறவைகளையும் உண்டாக்கி வச்சுட்டு அவைகளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வருது. அந்த முதல் அக்கரன்ஸ்லேயே முதல் தடவை அந்த வார்த்தை வரும்போதே ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறது விளங்கிடுது நமக்கு. ஏன்னா ஆசீர்வதித்தார்னா என்ன பண்றாரு, முதலாவது எப்படி ஆசீர்வதிக்கிறதுன்றது விளங்கிடுது அங்கேயே. அதான் பைபிளில் முதல் தடவை ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்கிறதுன்றது எப்படி நடக்குது? வாயை திறந்து ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை சொல்றார், அதுதான் ஆசீர்வதிக்கிறது. பெனடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முடிஞ்ச உடனே பெனடிக்ஷன் கொடுப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றைக்கு இருப்பதான்னு சொல்றோம். பெனடிக்ஷன் ஆசீர்வாதம்னு தமிழ்ல சொல்றோம். இந்த பெனடிக்ஷன்றது பிரெஞ்சு வார்த்தை பாருங்க. பெனேனா குட், டிக்ஷன்னா வார்த்தை. அப்ப பெனடிக்ஷன் வேற ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவது, ஒரு நல்ல வார்த்தை. அதனால தான் கோயிலுக்கு போகாத ஆளுங்கள்லாம் கூட சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு பெனடிக்ஷன் கொடுக்குற நேரத்துக்கு தலையை வந்து நீட்டுவாங்க அப்படி. ஏன்னா இதே அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இல்லையா? பெனடிக்ஷன் ஆசீர்வாதம் அது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சொல்றதன் மூலமாக தான் கொடுக்குறோம். ஆசீர்வதிக்க முடியாது, சும்மா மனசுல நினைச்சு ஆசீர்வதிக்க முடியாது, மனசுக்குள்ள ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையிலேயே, பெனடிக்ஷன் அந்த வார்த்தையிலேயே பில்டின்னா இருக்குது. என்ன இருக்குது? உச்சரிப்பு. வார்த்தைகளால் அவைகளை சொல்ல வேண்டும், நல்ல காரியத்தை வார்த்தைகளாக ரிலீஸ் பண்ண வேணும். அதுதான் பெனடிக்ஷன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் மீன்களையும் பறவைகளையும். பலுகி பெருகி நிரப்புன்றாரு. சமுத்திரத்தை நிரப்புன்னு மீன்களுக்கு சொல்றாரு, ஆகாயத்தை நிரப்புன்னு பறவைகளுக்கு சொல்றாரு. பலுகி பெருகி நிரப்புங்க. பிறகு மனுஷனுக்கு சொல்றாரு பலுகி பெருகி படுத்தி இன்னும் 2 சேர்க்கிறாரு. அதுதான் மனுஷனுக்கு மிருகத்துக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறது. மனுஷன் வந்து எல்லாத்தையும் பலுகி பெருகி நிரப்புறது மட்டும் இல்லை, இன்னும் 2 செய்கிறான், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறான். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சார், இப்ப இவன் ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா இவன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவன். மனுஷர்களை ஆசீர்வாதத்தை கூறும்படியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்காரு. அவரை மாதிரியே உங்களை உண்டாக்கி இருக்காரு. அவர் எப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி, 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் அவர் சொன்னார் அப்படின்ற வார்த்தை ஆஃப் டைம் வருது. அது பின்னாடியே இன்னொரு வார்த்தை வருது, இன்னொரு லைன் வருது, அது அப்படியே ஆயிடுச்சுன்னு. அதுக்கு பின்னால் இன்னொரு லைன் வருது, அது நல்லது என்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லது என்று. இதுதான் எசன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர்.